காட்சி 1 இடம் பள்ளி நிகழ்வு பெற்றோர் உற்றோர் சந்திப்பு PTA மீட்டிங் பங்கு பெறுவோர் அம்மா மகன் ஆசிரியர். வெல்கம் மேம். எஸ் மேம். லாஸ்ட் மந்த் நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் மேம். எஸ் மேம். வாட் ரீசன்? Nobody else, there are some mistakes I convey to you. பையன் ரொம்ப செட்டப் பண்றான் மேம். என்ன சொன்னாலும் கவனமே இல்லாம இருக்காங்க. மார்க் ரொம்ப லோ ஆயிடுச்சு மேம். நான் நல்லா தான் படிக்க வச்சேன், என்ன பிரச்சனையே தெரியல. எனக்கு பயப்படவே மாட்டேங்கிறா மேம். திட்ட வேண்டாம் மேம், அடிக்க வேண்டாம் மேம், கொஞ்சம் பேசி புரிய வைங்க மேம். மேம் நான் ஒர்க்கிங் உமன், என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப இருக்கு, அதான் மேம். சில்ட்ரன் லைஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேம். எஸ் மேம். எங்க வீட்டில் இருக்க அவங்களோட தாத்தா பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க மேம். நீங்க உங்கள்கிட்ட பேசி புரிய வைங்க மேம். பையனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். காட்சி 2 இடம் வீடு பங்கு பெறுவோர் தாத்தா பாட்டி அம்மா மகன். இந்த 2 நாளா பருப்பு வடை செஞ்சுதான் கேட்குறேன். கார் உண்மையிலே போயிருச்சா நடிச்சுக்கிட்டு இருக்காளான்னு தெரியல. ஆமா, டாக்டர் சுகரு ப்ரெஷரு எல்லாம் இருக்குன்னு சாப்பிடுற சாப்பாட்டே அளந்து சாப்பிட சொன்னா இதுல அவருக்கு பருப்பு வடை வேற. அப்ப காது கேக்குது போல, நம்மளதான் ஏதோ திட்டிக்கிட்டு இருக்கா போல. இந்த ஸ்கூல்ல வர சொன்னாங்கன்னு மருமகளும் பேரம்பிள்ளையும் போனாங்களே, இன்னும் ஆளை காணோம். என்னன்னு பார்த்துட்டு பழத்தை வாங்கிட்டு வாங்க, ஜூஸ் போட்டு கொடுப்போம். என்னம்மா நல்ல மார்க்கா? ஸ்கூல்ல எதுக்கு கூப்பிட்டாங்க? ஃபீஸ் கட்டவா? நான் காசு தரவா? என் பேரம்பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க செல்லம் கொடுத்தா அவன் கெட்டு போயிட்டான். அது குழந்தைமா கறந்த பால் எப்படி உடனே கெட்டு போகும்? நம்ம தான் பக்குவமா பாத்துக்கணும். வெயில்ல வந்திருக்கியா? பாட்டி ஜூஸ் போட்டு தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவனுக்கு நிறைய சளி. நீ போய் படிப்போம். சாப்பிட்டு படிக்கட்டுமா? நீயும் சாப்பிட, நான் சாப்பாடு ஆக்கிட்டேன். சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன மேடம் ஒரே கோவம் போல? நல்லா இருந்தாலே எல்லாம் லேட்டா கிடைக்கும், இன்னைக்கு ஏதோ சண்டை வேற போல. நாம பட்டினி தான். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொன்னாதானமா தெரியும். நான் என்ன பூத கண்ணாடியா வச்சிருக்கேன்? ஸ்கூலுக்கு போனேன். ஃபீஸ் கட்டணுமா? அடுத்த வாரம் கட்டுவோம்னு சொல்லு, கையில காசு இல்ல. அது இல்ல, நீங்களும் உங்க அம்மா மாதிரியே பேசாதீங்க. அப்புறம் என்னமா? பையனோட சேட்டை அதிகமாயிருச்சா? உன் பிள்ளை உன்ன மாதிரி தானே இருப்பான், இது ஒரு விஷயமா? அது இல்ல, உங்க அம்மா தான் செல்லம் கொடுத்து என் பையனுக்கு எடுத்துட்டாங்க. அவங்க இருக்கிறதாலதான் நீ என்கிட்ட உட்காந்து பேசுற, இல்லன்னா உனக்கு வேலை செய்யவே நேரம் இருக்காது. நிம்மதியா பிள்ளைகளை எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. நீ உங்க அம்மா அப்பாவா நினைச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் மட்டும் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன். உனக்கு நல்லதே தெரியல. உங்க வீட்டுல எல்லாம் PTA மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீயும் ஒரு சேட்டையை குறைச்சிருப்ப. அட என்ன நாம சொல்றதே கவனிக்க மாட்டீங்களா? இந்த மாமியாருக்கு போனை போடுவோமா? இல்ல வேணாம், அதுக்கு இவளே பரவாயில்ல. சரி பாப்போம், போற வரைக்கும் போட்டோம், பாப்போம் என்ன நடக்குதுன்னு. காட்சி 3 இடம் வீட்டின் வெளியில் பங்கு பெறுவோர் பாட்டி 1 பாட்டி 2. பாட்டி பேசுவதை கேட்டு அழுகிறார். என்ன பஞ்சு, காலையில இருந்து சோகமா இருக்க, என்னாச்சு? இல்ல லட்சுமி, மனசுல ஏதோ ஓடிட்டே இருக்கு, அதை நினைச்சுதான் ஒரு மாதிரி இருக்கேன். உனக்கு என்ன? அன்பான மகே மருமக பேரன் பேத்தின்ட்டு சந்தோஷமா இருக்கேன். என்ன பத்தியா ஒத்தாலா இருக்கேன். அதுதான் எனக்கு கவலை. நம்ம பிள்ளைங்கள பாசமா வளர்க்க நினைக்கிறோம், அவங்க பக்குவமா வளர்க்க நினைக்கிறாங்க. அதுல மனசு ஒத்துக்காம குடும்பத்துல ஒரே சண்டையா போகுது லட்சுமி. உனக்கு அந்த பிள்ளைங்க மேல ஏதாவது உரிமையா? உனக்கு அப்புறம் தான் மருமகளுக்கு அந்த பிள்ளைங்க மேலேயே உரிமை. அது எப்படி லட்சுமி? நம்ம எப்படி இந்த குடும்பத்தை வழி நடத்துறோம், அது மாதிரி தானே அவளும் இருக்கணும்னு ஆசைப்படுவா. நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, அடுத்த மருமக காலம் தான். அவங்க 4 எழுத்து படிச்சவங்க, அவங்க சொல்றதுதான் நியாயமா இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? அந்த பிள்ளைய திட்ட போறியா இல்ல அடிக்க போறியா? இல்ல, நான் ஊருக்கு போயிடலான் இருக்கேன். 2 ஏக்கர் நிலம், பம்பு செட் எல்லாம் பராமரிப்பு இல்லாம தென்னம்பிள்ளை எல்லாம் காஞ்சு போச்சு, அதை போய் பாத்துக்கலான்னு இருக்கேன். தென்னம்பிள்ளைய பாக்குறேன்ட்டு உன் பிள்ளைய விட போறியா? என் பிள்ளைய நான் குடும்பத்துல தானே விட்டுட்டு போறேன், மருமக பாத்துக்குவா. சரி, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், நீ தானே என்னை தேடுவ, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன். நீ இல்லைன்னா என்கிட்ட பேச வேற யாருக்கா? சரி போயிட்டு வா லட்சுமி. அதுவும் சரிதான், சரி போயிட்டு வரேன் லட்சுமி. பாட்டி தாத்தா ஊருக்கு போவாதீங்க பாட்டி தாத்தா ப்ளீஸ். எங்களுக்கு விவசாயம் இருக்கு, நாங்க 2 நாள்ல போய் வந்துட்டோம். ப்ளீஸ் போகாதீங்க. சரி போயிட்டு வரையில எனக்கு பருப்பு உருண்டை வாங்கிட்டு வாங்க பாட்டி சரி தாத்தா. வாங்கிட்டு வரோம். பாய் பாய். காட்சி 4 இடம் வீடு பங்கு பெறுவோர் விருந்தாளிகள் அம்மா அப்பா குழந்தைகள். டேய், நான் ஒரு ஆளா இருந்து எவ்வளவுதான் வேலை பார்க்கறதுனே தெரியல. நீ தான் இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பி விட்டு கஷ்டப்படுறது சொன்ன, அப்புறம் என்ன? ஆமா, காலையிலேயே எழுந்திரிச்சு என்ன குறை சொல்லவே வந்துருவாங்க. இன்னும் கேஸ் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கானே தெரியல. இதுல பேச்ச கேளு. அதனாலதான் நீ சொல்லதுக்கும் தலையாட்டுறேன். எங்க அம்மா என்னை தெளிவா வளர்த்துருங்கன்னா உன் கூட 5 நிமிஷம் எடுக்க முடியுமா? எங்க அம்மா என்னை தெளிவா வளர்க்கல. ஆர்த்தி, நாம வாக்கிங் போயிடுவோம், இல்லன்னா எதாச்சும் தூக்கி வச்சிருவோம். அப்புறம் நம்ம ரன்னிங் தான் பண்ணணும். அங்க பாருங்க, அண்ணன் வராங்க. எப்பா சண்முகம், என்ன பண்ற?
மாத்தினே வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. அப்புறம் 10 மணிக்கு உடனே நீங்க ஏன் லேட்டு? நாங்க வீட்ல இருந்து கிளம்புதே லேட் ஆயிடுச்சு. வர வழியில பஸ் வேற பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனாலதான். பசங்க என்ன பண்றாங்க? அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி, இந்தாங்க 2 பேர் தண்ணி எடுத்து பாருங்களா. அப்புறம் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்க தாத்தா பாட்டி தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்லையே, இந்த பையன் நல்லா உங்க அம்மா வளர்த்திருக்காங்களே, உங்க அம்மா அப்பா. சரி நீங்க உட்காருங்க, நான் போய் கூப்பிடுறேன். அம்மா இங்க வாங்களேன், யாரு வந்திருக்கான்னு பாருங்களேன். வாங்க வாங்க. எங்களோட பையனுக்கு காது குத்து வச்சிருக்கோம். எல்லாருமே வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவோம். ஆமா, உங்களோட அம்மா அப்பா எங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. சரி, அவங்கள்ட்டே சொல்லிடுங்க. சொல்லிட்டோம். நீ நல்லா படிப்பியா? படிப்பேன். அப்பா இது வாங்கிக்கவா? வாங்கிக்கோ. தேங்க்யூ. சரி, நாங்க இப்ப போயிட்டு வரோம். பாத்தியா, எங்க அம்மா அருமை. உனக்குதான் எதுவும் புரியல. சரி விடுங்க. ஓகே மச்சி, கிளம்புவோம் வாங்க. தம்பி வா, ஸ்கூல் வேன் வந்துடும். ஐயோ, என்ன மேலெல்லாம் சுடுது? என்னது ஃபீவரா? என்னடா இவ்ளோ ஃபீவர் அடிக்குது? எங்க நீங்க டேப்லெட் கொடுத்து நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? எனக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நான் லீவ் போட முடியாது. எங்க நான் நிறைய லீவ் போட்டேன், என்னாலையும் போட முடியாது. இப்ப புரிஞ்சதா? அவங்க எழுந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நிம்மதியா விட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஆமாங்க, எனக்கு எல்லாமே லேட்டா தான் புரியுது. வாங்கத்த. வாங்கம்மா. என்னங்கம்மா? இல்ல, மகிழன் அந்த கனவுல வந்துட்டே இருந்தான். அதனாலதான் அவனை பாக்குறதுக்காண்டி இவரை கூட்டிட்டு வந்துட்டேன். அத்தை என்னை மன்னிச்சிருங்க. நீங்க இல்லாம இவளுக்கு ஏக்கத்திலே காய்ச்சல் வந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க. நாங்க ஒண்ணு நினைச்சுக்கல, நீங்க ஒண்ணு நினைச்சுக்காங்க. நீ அங்க மகமாயிட்டான். என்னை மன்னிச்சிருங்க. சரி, நீங்க வேலைக்கு கிளம்புங்க, நேரமாச்சு. நான் அவனை பாத்துக்கிறேன். எனக்கும் தம்பி கனவுல வந்துட்டே இருந்தான். அதனாலதான் நான் இவனை பாக்கணும்னு வந்தேன். சரிங்க, என்னை மன்னிச்சிருங்க. நேரமாயிடுச்சு, கிளம்புங்க. வா, உனக்கு பாட்டி கஷாயம் போட்டேன்.